இனிய மாலை வணக்கம். ஏறக்குறைய 5 மாத இடைவெளிக்கு பிறகு உங்களை மகிழ்விக்க மீண்டும் ஒரு கலை நிகழ்ச்சி. இது ஒரு கரோக்கி மியூசிக்கல் ஈவினிங். உங்களுக்காக உங்களில் சிலரே உருவாக்கிய உன்னத நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த நமது ஒருங்கிணைப்பாளர் திரு கண்ணன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? சரி, உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு எப்போதும் வேணும். சரி, நம்ம நேரடியாக நிகழ்ச்சிக்கு போவோம். நேரம் எடுத்து முதலில் கடவுள் வாழ்த்து. 5 கரத்தனே, அருகம்புல் ஆண்டவனே, ஆனை முகத்தோனே, அன்னையின் அன்பு கொண்டவனே, ஆதி முதல்வனே, ஆறுமுகம் அண்ணனே, இல்லங்களில் இருக்கும் இன்னல்களை எல்லாம் இல்லாது பொடிப்பொடியாய் ஆக்குபவனே, ஊழ்வினையை போக்கும் தூயவனே, உன் மலர்பாதம் பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். தடையின்றி சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்திடவே துணை நின்று காப்பாய் தும்பிக்கை ஆண்டவனே. தேங்க்யூ. சரி, நம் நிகழ்ச்சி இப்போது துவங்குகிறது. இன்னும் 2 மணி நேரங்களுக்கு நீங்கள் ஆனந்த ராகங்களை கேட்டு மகிழப் போகிறீர்கள். ஏனென்றால் இது ஆனந்த ராகம் கேட்கும் காலம் என்று முதலில் பாட வருகிறார் திருமதி உஷா பாலன். ஆனந்தராகம் கேட்கும் காலம் கீழ்வானிலே ஒளிதான் தோன்றுதே. ஆசை நெஞ்சம் பாடாதோ ஆனந்தராகம் கேட்கும் காலம். சொல்ல தோன்றும் எங்கும் இன்பத்தில் ஆனந்த தாளங்களே, வெள்ளி மலை கோலங்களை அள்ளிக்கொண்ட மேகங்களை காணும் நெஞ்சில் பொங்கட்டும் சொந்தத்தின் பாவங்களே. கள்ளமின்றி உள்ளங்கள் துணிகைய கட்டி கொண்டு எண்ணங்கள் மெல்ல விழ ராகங்கள் பாட தாளங்கள் போட வானெங்கும் போகாதோ ஆனந்த ராகம் கேட்கும் காலம். லா 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 லா
தேங்க்யூ கிருஷ்ணா. அடுத்து, நாம் ஏன் பிறந்தோம், யாருக்காக பிறந்தோம் என்பது நமக்கே தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த உலகமே பிறந்தது எனக்காகத்தான் என்று பாட வருகிறார் திருமதி கலாராஜன். நல்லா இருந்தது. என்ன லாஸ்ட்ல போட்டுருக்கலாம், முதல்லயே கூட்டிட்டு வந்துட்டேன்னு பயப்படும். தேங்க்ஸ். அடுத்து, சுவாமி என்ற ஹிந்தி படத்தில் ஹிட்டான ஒரு பாடல், கியா கரு சஜினி என்ற இந்த பாடலை பாட வருகிறார் திருமதி உமா சுப்பிரமணியன். परदेसी
अखियाँ खोज रही है पिया परदेसी अखियाँ आए न बार का करूं सजनी आए न बार मनवा मोरा भागे देखो कहीं टूट नहीं प्रेम के धागे है मतवारी हमारी छुपे ना छुपाए छुपे ना छुपाए सावन हो तुम मैं हो बदलिया आए बार का करो सजनी आए बार सांझ डली रे समय ली अंगड़ाई ये जग सारा नींद से हारा मोहे नींद नाई आए वो न आए वो न आए राधा बुलाए कहाँ कोई हो कन्हैया आए न बार का करो सजनी आए न बारो தேங்க்யூ அடுத்து ஒரு தமிழ் டூயட் பாடல். உடனே டூயட்னா என்னமோ ஏதோலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணும் இல்லை. இங்க ரெண்டுமே லேடிஸ் பாடுற டூயட் பாடல். கண்ணன் வந்து எல்லாருக்குமே சொந்தம் இல்லையா? நான் இல்லை, அந்த புன்னக மன்னன் பூவழி கண்ணன் அவன் எல்லாருக்குமே சொந்தம். இப்போ ரெண்டு பெண்கள் இந்த கண்ணன் யாருக்கு சொந்தம் என்று பட்டிமன்றம் நடத்த வருகிறார்கள். அவர்கள்தான் திருமதி அன்னபூரணி ஹரிஹரன் மற்றும் வத்சலாராமன்.
தெய்வானை என்பதை பூவை காந்த இருபர குன்றத்திலே தேவன் முருகன் கோவில் கொண்ட பள்ளியின் நெஞ்சத்திலே அவன் தெய்வானை என்பதை பூவை மணந்தது இருபர குன்றத்திலே உண்மை என்றோ ஒரு மாலையை தோளுக்கு சோடுக இறைவன் தன்மையன்றோ ஏட்டில் உள்ள கதை இது என்றும் தொடரும் கதை உண்மை கல்யாணம் இது உண்மை கல்யாணம் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளம் குங்குமம் வைப்பது ஒரு தீனத்திலே அத குங்குமம் வைத்தவன் சங்கமமாவது என்பதிலே கொஞ்சம் கணவன் குங்குமம் வைப்பது ஒரு தீனத்திலே அத குங்குமம் வைத்தவன் சங்கமமாவது இருவரின் என்றும் ஓருடன் தன்னில் இருந்திட வழியுண்டோ ஒரு முகத்துக்கு இரண்டு விழிகளை வைத்த இயற்கை தவறுண்டோ கேள்விக்கு பதிலேது சில வாழ்வுக்கு பொருளேது உறவின் மாறாட்டம் இது உரிமை போராட்டம் புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் அவன் புன்னகை மன்னன் கோவிழி கண்ணன் இருவருக்காக இந்த மாறுபடி இருவருமே அவன் ஒருவனுக்காக புன்னகை மன்னன் கோவிழி கண்ணன் மணிக்காக இந்த மாறுபடி இருவருமே அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்ப அந்த நேரத்துல ப்ரோக்ராம் சில சூழ்நிலையால எங்களுடைய டேட் சேஞ்ச் ஆயிடுது. சோ அவ ஊருக்கு போக வேண்டியதுனால போயிட்டான். சோ இந்த தடவை அவ ரிஹர்சலுக்கு வர முடியல, ஃபைனலுக்கு வந்துட்டான். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நல்லா பாடியிருந்தேன். அடுத்து தூங்கும் போது எல்லாரும் கனவு காணலாம், ஆனா முடிச்சுட்டு இருக்கும் போதே கனவு காணணும்னு டாக்டர் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. இப்போ இவருக்கு என்னன்னா 4 வகை மருந்தும் 40 கோடி மாந்தரும் வருகின்றார், வாழ்க வாழ்க கலைமகள் வாழ்க என்று அவர் பாடுகின்றார் என்று ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அவர் உள்ளத்தில் தெரிகிறது என்று கூற வருகிறார் திருமதி சரஸ்வதி சுந்தரம். மையமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.
மதமும் 40 கோடி மாதரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானில் இருந்து பூமழை பொழிகின்றார். நால்வகை மதமும் 40 கோடி மாதரும் வருகின்றார். அந்த நாயகன் தானும் வானிலிருந்தே பூமழை பொழிகின்றார். மாலை சூடி எங்கள் செல்வி ஊர்வலம் வருகின்றார். வாழ்க வாழ்க மலைமகள் வாழ்க என்றவர் பாடுகின்றார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்தில் விளக்கு குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. குங்குமச்சிலையே குடும்பத்தில் விளக்கு குலமகளே வருக. எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கைய கண்ணி திருமகளே வருக. வாழும் நாடும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சிவாஜி கணேசனோட அவ்வளவு எக்ஸ்பிரஷனும் நம்ம கார்த்திகை கொடுத்துட்டு இருந்தோம். சரி, இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்துல முதல் பாடலா ஆனந்த ராகம் என்று பாடினார் திருமதி உஷா. ஆனால் அது ஆனந்த ராகம் மட்டுமல்ல, அது ஒரு அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம், அபூர்வ ராகம் என்று பாட வருகிறார் திரு பரமேஸ்வரன் அவர்கள். ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம். அந்த மண்ணீரருந்த மனதில் மோகம் மோகம் மோகம். வசந்த காலத்தில் மழை தரும்
அமுதினில் அவள் ஒரு பாதம் இந்திரலோகத்து சக்கரவாதம் அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் பின்னிய கூந்தல் கருநிறநாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் பின்னிய கூந்தல் கருநிறநாகம் பெண்மையின் இலக்கணம் அவளது தேகம் தேவர்கள் வளர்த்திடும் காவிய யாகம் அந்த தேவதை கிடைத்தால் அது என் யோகம் அது என் யோகம் ஒரு புறம் பார்த்தால் விதிலை மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி ஒரு புறம் பார்த்தால் விதிலையில் மைதிலை மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி முழுவதும் பார்த்தால் அவளொரு பைரவி அவளொரு பைரவி அவளொரு பைரவி அதிசயராகம் ஆனந்தராகம் அழகிய ராகம் அபூர்வராகம் அருமை அருமை சூப்பர் தேங்க்யூ. ஆக்சுவலா நானா நானியோட ஜேசுதாஸ்ங்கிற பட்டம் சும்மா கிடைக்கல, இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டார். சரி, அடுத்ததாக வெளியே மழை தூறிக்கொண்டிருந்தாலும் எனது மனது குளிர்ச்சியடையாமல் இருக்கிறதே ஏன் என்று பொருள் கொண்ட ரிம் ஜிம் சரேகா சாவன் என்ற ஹிந்தி பாடலை பாட வருகிறார் திருமதி சாந்தாராம். ரிம் ஜிம் கிரிசா மாமா Thank you.
தேங்க்யூ மிஸ்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன் மோர் கிளாஸ். சரி, எங்களுடைய பாடகர்களின் பாடல்களை கேட்டு கேட்டு உங்களுடைய செவிகளும் மனதும் குழந்து இருக்கும்னு நினைக்கிறேன். வெறுமனே மனசுக்கும் செவிகளுக்கும் மட்டும் வேலை கொடுத்தா போருமா? வாய்களுக்கும் வேலை கொடுக்கணும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். எனவே உங்களை சிரிப்பலையில் மூழ்கடிக்க நமது காமெடி கிங் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வருகிறார்கள். என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் போல் கரவொலி எழுப்பி என் வணக்கத்தை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி நன்றி. நான் சில துணுக்குகளை திரட்டும் போது வேறு சில துணுக்குகள் என்னை சிந்திக்க வைத்தது. உதாரணத்துக்கு 2 பெரியவர்கள் மீட் பண்றாங்க. அப்போ ஒருத்தர் கேட்குறான், ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? ஒன்று 3 குழந்தை இல்லையாடா? ஆமாம். மூத்தவன் என்ன பண்ணுறான்? ஆஸ்திரேலியாவில் இருக்கான். 2வது எங்க? யூகேல இருக்கான். 3வது நியூசிலாந்து. சரி, நீ எங்கே இருக்க? முதியோர் இல்லம். இது ஒன்று. 2வது எனக்கு என்ன தோணுச்சு, இன்னொரு துடுக்கு. பழைய காலத்தில் பசங்கள்லாம் மீட் பண்ண என்ன செய்வான்? டேய், நீ கணக்கில் எத்தனை மார்க்குடா? நான் 90டா, சென்டமுக்கு 10 குறைஞ்சி போச்சு. இல்லைடா, எனக்கு 60 தான் கிடச்சி. அதே மாதிரி இப்போ 2 பேர் மீட் பண்ணிட்டா, ஏன் உனக்கு பிபி எவ்வளோடா? டாக்டர்னு என்ன சொன்னாருன்னு, அந்த பேராமீட்டர்லாம் சரியாக இருக்கடா, கொஞ்சம் சுகர் மட்டும் ஜாஸ்தி. பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் அதோட கம்மி தான். ஸோ இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதோட இப்போ நம்ம கண்ணன் சொன்ன மாதிரி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நம்மகிட்ட நிறைய பேர் நோயோட இருக்கும். இப்போ இன்னைக்கு எல்லாருக்குமே நோய் போயிட போகுது. அதான் தட் இது. இப்போ நான் இதுங்க கொஞ்சம் மெதுவாக என்னுடைய திங்ஸெல்லாம் ஆரம்பிக்கிறேன் மெதுவாக. இப்போ நம்ம டீ காஃபியெல்லாம் குடிக்கத்தான் செய்கிறோம். எது ஹைஜீன்? மோர் ஹைஜீன். எது மோர் ஹெல்த்தி? பார்த்தீங்கன்னா டீயில் வந்து 1 ஈ தான் விழுந்திருக்கு. 1 ஈ தான் இருக்கு நடுவில். காஃபியில் 2 ஈ இருக்கு. ஸோ எது உங்களுக்கு பிடித்தம்னு தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு எது வேணும்னு. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் சர்வர் வந்து நிற்கும்போது இவன் கேட்குறான், என்னப்பா காஃபி எவ்வளோ வேணும்? 10 ரூபா சார். ஏய், எழுத்த தெருவில் அந்த 2 ரூபா காஃபி போட்டிருக்கான் பாருங்க. அந்த கஸ்டமர் தான் போய் பாரு, அது வந்து ஜெராக்ஸ் காஃபிடா, அது நான் குடிக்கிற காஃபி அப்படின்னா. சரி சொல்லிட்டு உட்காந்தோன்னா சரி இன்னொரு ஹோட்டலுக்கு போனான். அங்கே டம்ளர்லாம் பிஏ எம்ஏ எம்காம்னு போட்டிருக்கு. என்னடா இது டம்ளர்லாம் பிஏ எம்ஏன்னு போட்டு வச்சிருக்கேன். சார், நீங்கள் தானே டிகிரி காஃபி வேணும் கேட்டீங்க. வீட்டு ஓனர் வந்து டெனண்ட்டை கேட்குறாரு, என்னப்பா 1ஆம் தேதி பிறந்தா வாடகை தர வேண்டாமா? ஐயா, நான் 10ஆம் தேதி பிறந்தேன். இது கொஞ்சம் நம்ம செந்தில் கவுண்டமணி மாதிரி இருக்கும். செந்தில் ரொம்ப இதாக கேட்குறான், அண்ணே தண்ணியிலேருந்து ஏன் எலக்ட்ரிசிட்டிலாம் எடுக்கிறாங்க? ஏன் இது கூட தெரியாதாடா? இதெல்லாம் குடிக்கும் போது ஷாக் அடிச்சிருவேன். வங்கியில் வந்து ஒரு கஸ்டமர் வர மேனேஜர்கிட்ட, சார் என்னுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு வேண்டாம். ஐயா, என்ன இப்படி திடீர்னு சொல்லிட்டீங்க? இல்லை, நேற்றுன்னு ஒரு கனவு கண்டேன், என்னை யாரோ கொள்கிற மாதிரி. சார், அதுக்கும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன? நீங்கள் வெளியில் போய் பேனர் என்ன மாட்டிருக்கீங்க பாருங்கள். என்ன? எங்கள் வாடிக்கையாளர்களின் கனவுகளை நனவாக்குவோம் போட்டிருக்கீங்களா? இல்லை இனிமேல் அவங்க அக்கௌண்ட் வைப்பேன் நான் அவங்கள்ட்ட. அப்புறம் பேசி முடிக்கும் போது இன்னொரு கஸ்டமர் வரான், சார் என் செக்கு திரும்பி வந்துடுத்து பணம் இல்லைன்னு. ஏன் உங்கள் பேங்க்லேயே பணம் இல்லையா அப்படின்னு கேட்குறேன். ஒருத்தர் கேட்குற, காலில் என்னப்பா காயம்? செருப்பு கடிச்சிருது. ஆமாம், அதை போய் இந்த மிதிச்சா கடிக்காமல் இருக்குமா அது? தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ. அட பாவி, படிச்சதோ 2 படிப்பு, அதை தலைகளா படிச்சுட்டு வந்திருக்கீடா நீ. அப்புறம் அப்பா கேட்குறாரு, பையன் இந்த மகனு பரீட்சையில் எத்தனை கேள்வி கேட்டாங்க? 5 கேள்விப்பா. சரி, நீ எத்தனை விட்டுட்டு வந்த? மேலே ஒரு 3, கீழே ஒரு 2. ஓ, குட் குட், கீப் இட் அப் அப்படின்னாரு. சின்ன சின்ன ஒரு துணுக்களை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன்.
செருப்பு இல்லாம நாம நடக்க முடியாது. ஆனா நாம இல்லாம செருப்பு நடக்க முடியுமா? இட்லி மாவை அரைச்சி இட்லி வாக்கலாம், சப்பாத்தி மாவை அரைச்சி சப்பாத்தி வாக்கலாம், கடலை மாவை அரைச்சி கடலை போட முடியுமோ? கஷ்டம்தான். பஸ் ஸ்டாப் கிட்ட நின்னாக்க பஸ் வரும், ஃபுல் ஸ்டாப் கிட்ட நின்னா ஃபுல் வருமா? குவார்டர் கூட தேராது. தூக்க மருந்து சாப்பிட்டா தூக்கம் வரும், அதுக்காக இருமல் மருந்து சாப்பிட்டா இருமல் வருமா? சண்டே அன்னைக்கு சண்டை போடலாம், அதுக்காக மண்டே அன்னைக்கு மண்டே போட முடியுமா? பார்த்தான் பண்ணணும். நிக்கிற பஸ் முன்னால ஓடலாம், இந்த ஓடுற பஸ் முன்னால நிக்க முடியுமா? பார்த்துக்க, அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ கொஞ்சம் டாக்டர் ஆகிட்ட வர மெதுவா, அவங்க இல்லாட்டா நம்ம ஜோக்கே ஒரு மதிப்பு கிடையாது. இப்போ பல் ஒரு டாக்டர்லேயே ரொம்ப ரிச் டாக்டர் யார்? ரொம்ப டாக்டர். இப்போ இந்த சமயத்தில் வந்து ஜோக்கர் நடமாடின்னு இருக்கு தெரியுது, பல் டாக்டர் தான். ஏன்பா? அவர் வந்து எல்லாரோட சொத்தையும் எடுக்கிறாரு அவரு. அப்புறம் கேட்கிறாரு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து டாக்டர் நேற்று தொலைபேசியில் உங்களை எவனோ கொலை மிரட்டல் விட்டானாமே, அது யாரு? நீங்க ஏதோ ஆபரேஷன் பண்ணி அது பாதிக்கப்பட்ட எவனா இருக்குமா? இல்லையா, அப்படி எவனும் உசுரோடு இருக்கிறதா எனக்கு தெரியலையே. இப்போ இதை சொல்றீங்களே, சில பேர் டாக்டர்களே கொஞ்சம் கலைஞர் அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒருத்தர் ஓடியே வந்தாருங்க, இந்த டாக்டர் என் போய்க்கு ரொம்ப வயிற்று வலிக்கிறது, அப்பெண்டிசைஸ் ஆப்ரேட் பண்ணி அவனை உடனே வாருங்க. இல்லைங்க, கூல் டவுன், இப்போ கொஞ்ச நாள் மட்டும் உங்கள் மிஸ்ஸஸுக்கு நான் வந்து ஆப்ரேட் பண்ணினேன், அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன். ஒருத்தருக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் தான் இருக்கும், கவலைப்படாங்கன்னு. டாக்டர், ஒருத்தருக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் இருக்கலாம், ஒருத்தனுக்கு 2 மனைகள் இருக்கக்கூடாதா? சில பேஷண்ட்லாம் டாக்டருடைய பிபியை எதிர்பார்ப்பான். ஒருத்தன் வந்து டாக்டர் ஓடியே வந்து சந்தோஷமா, டாக்டர் நிறைய அல்வா வாங்கி சாப்பிட்டேன், இன்னைக்கு லாலா கடையில் அல்வாவே கிடையாது. என்ன சொல்ற, என்ன செஞ்சேன்னு? டேய், நான் அளவா சாப்பிட்டு சொன்னது, அல்வா சாப்பிட்டு நினைச்சு இப்போ கடை முழுக்க சாப்பிட்டு வந்திருக்கேன், அவனை என்ன பண்றது? அப்புறம் வந்து என்னாச்சு, ஒரு பையன் வாசல் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ராஜசேகரன் சொல்லாம அவனை படிச்சுட்டு இருக்கான். அவன் அம்மா ஊர்லேருந்து வராங்க, டேய் பைக் எடுறா, எனக்கு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி, எதுக்கும் அம்மா கேட்குறாங்க அப்படின்னு பைக் எடுத்துன்னு வராங்க. வந்த உடனே இவங்க அம்மா பின்னால் ஏறிக்கிறாங்க, 2 கிலோமீட்டர் போகிறா. அப்படியே திருவிழா வீட்டுக்கு திரும்ப வந்தாச்சு. அம்மா ஷாப்பிங்கும் பண்ணலை, அங்கே போய் நீ எதுவும் போயிட்டு அப்படியே திரும்பி நிறுத்தியே ஏன்? இல்லை டாக்டர் சொல்லியிருக்காருன்னு தினம் 2 கிலோமீட்டர் நான் போகணும், அதனால தான் போயிட்டு வந்தேன். சரின்னு பையன் பார்த்தா ஏதோ அம்மா சொல்கிறாங்க, உட்காந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நேரத்தில் அம்மா உள்ளேருந்து வெளியில் வந்தாங்க, அப்படி ஒரு குனிஞ்சு பார்த்தாங்க, போயிட்டாங்க. 2ஆம் தடவை வந்தாங்க, ஒரு குனிஞ்சு பார்த்தாங்க, போயிட்டாங்க. என்னடா அது, ஒரு 3 நாள் கட்டு கூப்பிட்டு, அம்மா இங்கே வா, என்னது உள்ளே போயிட்டு குனியிறே, உள்ள என்னது? டே, டாக்டர் நேற்று சொன்னார்டா, உள்ள மூச்சு இழுத்து வெளியில் விடணுன்னு இருக்காரு, வீட்டுக்குள்ள மூச்சு இழுத்து வெளியில் போய் விட்டுட்டு இருக்கேன். ஒரு கஸ்டமர் ஓடியே வந்தாங்க, டாக்டர் நீங்க என்ன மருந்து கொடுத்தாலும் ஒரு 2 இட்லி முழுசா என்னால் சாப்பிட முடியல. என்னால இருந்து முழுசா சாப்பிட முடியாது, பிச்சு பிச்சு தான் சாப்பிடணும் டாக்டர் சொன்னது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மனைவி கேட்குறா கணவர்கிட்ட, என்னங்க அடிக்கடி கிச்சனுக்குள்ளே போயிட்டு வரீங்களா, என்ன விஷயம்? இல்லை டாக்டர் தான் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சுகர் எவ்வளோ இருக்குது அடிக்கடி பார்த்துக்கங்கன்னு. அது கிச்சனுக்குள்ளே போய் நம்ம சுகர் எவ்வளோ இருக்குது பார்த்துட்டு வரேன். இது இன்னொரு ஜோக்கிறது. கணவனுக்கு கொடுத்த கேசரியில் முடி, மனைவி சொன்னால் உறவு தொடரும், கிச்சனில் சந்தோஷப்பட்டால் சமையல்காரி. கலக்கிறேன். ஒரு அப்பாவியின் அங்கலாய்ப்பு, இத்துடன் நான் முடிப்பேன். ஒரு அங்கலாய்ப்பு அவனுக்கு, பணக்காரனா இருந்தால் அம்பானி போல் இருக்க வேண்டும், கடன்காரனா இருந்தால் விஜய் மல்லையா போல் இருக்கணும், சன்னியாசியா இருந்தால் நித்யானந்தா மாதிரி இருக்கணும், குடி இருந்தால் நானா நானிக்குள் இருக்க வேண்டும். தேங்க்யூ வெரி மச். இதோடு முடிச்சு பண்ணிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த நானா நானி நிர்வாகத்திற்கும் எங்கள் PRO சௌமியா அவர்களுக்கும்
ஒலிபெருக்கி நிர்வாகி புது மாப்பிள்ளை அன்பு தம்பி பிரதீப் அவர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மீண்டும் வருவேன். சித்தீர்களா? மனசு ரிலாக்ஸ் ஆகிடுதா? சரி, இனிமே நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அடுத்து வாழ்க்கையில நம்ம தொலைத்த பல விஷயங்கள் மீண்டும் நமக்கு வராதான்னு பார்ப்போம், தேடுவோம், ஆனா அது வராது. அதை நாடுவோம், ஆனா கிடைக்காது. ஆனா திருமதி அன்னபூரணி ஹரிஹரனோ தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது என்று பாட வருகிறார். அடுத்து ஒரு தமிழ் டூயட். நம்ம கவிஞர் கண்ணதாசனை பற்றியோ சிவாஜி கணேசனை பற்றியோ வருஷக்கணக்காக நம்ம பேசிகிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளவு திறமையானதாவா. கவியரசு கண்ணதாசனின் கவித்துவம் மிக்க பாடல்கள்ல இது ஒன்று. அவர் பார்த்தேன் சிரித்தேன்னு தேனை பற்றி எழுதியிருக்கார், பூவை பற்றி எழுதியிருக்கார். இப்போ இது காயை பற்றினது. ஓகே, ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழைக்காய் என்று பாட வருகிறார்கள் திருமதி மங்களம் ஹரிஹரன் அன்று சரஸ்வதி சுந்தரம்.
அலங்காய் நிலவே இத்திக்காய் காயாரி இன்னி போல் பின்னலோ நீ இன்னி போல் பின்னலோ நிலவே இத்திக்காய் காயாரி என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் ஆனந்தாய் நிலவே ஓ ஓ கண்ணிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் மங்கிழ்ந்தன் கோவிக்காய் கண்ணிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் மங்கிழ்ந்தன் கோவிக்காய் மாதுளங்காயானாலும் என்னுடங்காயாகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ இத்திக்காய் காயாதே என்னை போல் பின்னலோ ஓ ஆ இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிலவும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிலவும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய் உருவங்காய் ஆனாலும் பருவங்காயானோ காயாரி இன்னுயிரும் எல்லவோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாரே என்னை போல் நீ அல்லவோ என்னை போல் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாரே என்னுயிரும் நீ அல்லவோ என்னுயிரும் நீ அல்லவோ நீலக்காய் வாசனை போல் நீங்கள் உள்ள வாழக்காய் ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய் நீலக்காய் வாசனை போல் நீங்கள் உள்ள வாழக்காய் ஜாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய் சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் எண்ணிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ இத்திக்காய் காயாதே என்னை போல் பிள்ளையோ இத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ ஒவ்வொரு தேடி துரைக்காயோ வெள்ளைக்காய் பிறந்தது போ வெண்ணிலவே தீர்க்காயோ உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு தேடி துரைக்காயோ வெள்ளைக்காய் பிறந்தது போ வெண்ணிலவே தீர்க்காயோ கோவிலே காயாதே கொற்றவரங்காய் நிலா இருவரையும் காயாதே கனியிலே காய் வெண்ணிலா அத்திக்காய் காய் காய் அலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய்
காயாய் காயாகி என்னுயிரும் நீயல்லோ இன்னுயிரும் நீயல்லோ ஆஹா ஓ நாலு பேர் பாடின பாடல், சினிமால 4 பேர் பாடினது. இதை இவங்க 2 பேருமா புலந்து கட்டியிருக்காங்க. ஆக்சுவலா சரஸ்வதி கடாட்சம் நரம்பினவர் கவியரசு கண்ணதாசன். அதே சரஸ்வதியே மங்களகரமா பாடிட்டு போனது முக்கியமான ஒன்று. அந்த வார்த்தையை பாருங்க, உள்ளமெல்லாம் மிளகாயோன்னா, மிளகாய் மாதிரி அவ்வளவு காரமா நீ இருக்கியம்மா அப்படின்னு ஒரு அர்த்தம். உன் உள்ளமெல்லாம் இழகாயோ, இழகவே மாட்டியா, இப்படியே இருக்கியா. ஒரே வார்த்தை தான், 2 அர்த்தம். இதே மாதிரி பாட்டு ஃபுல்லாவே இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அடுத்து யாரும் இன்றி நான் தனியாக வாடிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் வீணாக யாருக்காக நீ மேலே காய்ந்து கொண்டிருக்கிறார் நிலவே, நீ வர வேண்டாம் என்று அந்த சந்திரனையே கேள்வி கேட்கிறார் திருமதி தனபாக்கியம்.
கேட்கிறதா? நான் மைக்கில் இருந்தே கட்டினா கேட்கணும். அடுத்ததாக, சில உறவுகளின் பாசமும் நேசமும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நம்மால் மறக்கவே இயலாது. அப்படிப்பட்ட உறவை நோக்கி நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை என்று பாட வருகிறார் திருமதி சாந்தினி பரமேஸ்வரன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அடுத்து ஒரு ஹிந்தி பாடல். ஏறக்குறைய 67 வருஷங்களுக்கு முன்பு வெளியான மதுமதி என்ற சூப்பர் ஹிட் திரைப்படத்தில் உள்ள இந்த பாடலை உங்களுக்காக பாட வருகிறார் திருமதி விஜயம் விஸ்வநாதன்.
ஆதாரே பரதேசி मैं तो कब से करीब बार क्या किया तन्ने बंदगार आजा रे परदेसी मैं तो कब से करीब बार क्या किया तन्ने बंदगार आजा रे परदेसी ऐसी बातें जल न सके जो बुझ भी न पाती ऐसी बातें जल न सके जो बुझ भी न पाती मिलते मेरे जीवन साथियों आजा रे मैं तो कब से करीब बार किया तक गई बंदगार आजा रे परदेसी तुम संग जन्म जन्म के तेरे भूल गए क्यों साजन मेरे तुम संग जन्म जन्म के तेरे भूल गए क्यों साजन मेरे तड़पत हूँ मैं साँझ सवेरे आजा रे मैं तो कब से करीब पार किया तन गई बंदगार आजा रे परदेसी मैं प्यासी बेटिए गजरा बात जराती मैं नदिया फिर मैं प्यासी बेटिए गजरा बात जराती बिन तेरे हर सांस उठाती आजा रे तो कब से करीब बार किया तक गई बंदगार आजा रे परदेसी அடுத்து கண்ணதாசன் எழுதிய ஒரு தத்துவ பாடல். உன் உள்ளத்திலே நீ ஒரு நேர்மறை எண்ணங்களோடு நீ ஒரு பொருளை பார்த்தால் அது சரியாகவே உனக்கு புலப்படும். ஒரு கல்லை பார்த்து நீ தெய்வம் என்றால் அது தெய்வம்தான், அதையே சிலை என்று சொன்னால் அது வெறும் சிலைதான் என்ற அந்த உயரிய தத்துவ பாடலை நமக்காக வழங்க வருகிறார் திரு JP ஐயர் அவர்கள்.
பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது உண்மை தெய்வம் என்றானது தெய்வம் அது சிலை என்றால் சிலையா தெய்வம் என்றால் அது தெய்வம் அது சிலை என்றால் பெரும் சிலையா உங்கென்றால் அது உண்டு செந்தனலும் தண்ணீர் கனல் போல் எரியும் செந்தனலும் நீர் போல் நண்பனும் பகை போல் தெரியும் அது நாள் பட நாள் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது உண்மை பார்க்கிறாய் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யாரென்று நீ பார்க்கிறாய் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பெயரும் தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யாரென்று நீ பார்க்கிறாய் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் பாடும் பாடல் என்று கேட்கிறாய் கோவில் சிலையாக மலர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா எந்த
பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் உனக்காக உயிர் வாழும் துணையாவன் வீசும் நெறி கொண்ட சிலையா அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா அன்போடு அவளோடு மகிழ்வாயா என்னை யார் பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் चाहूंगा मैं तुझे सांझ सवेरे फिर भी कभी अब नाम को तेरे आवाज मैं न दूंगा आवाज मैं न दूंगा चाहूंगा मैं तुझे सांझ सवेरे फिर भी कभी अब नाम को तेरे आवाज मैं न दूंगा आवाज मैं न दूंगा चाहूंगा मैं तुझे सांझ सवेरे एक मुझे सब है पता सुनता है तो मन की सदा देख मुझे सब है पता सुनता है तो मन की सदा मितवा मेरे यार तुझको बार बार आवाज मैं न दूंगा आवाज मैं न दूंगा चाहूंगा मैं तुझे सांझ सवेरे फिर भी कभी अब नाम को तेरे आवाज मैं न दूंगा आवाज मैं न दूंगा चाहूंगा मैं तुझे सांझ सवेरे दर्द भी तू चैन भी तू कर्ज भी तू नैन भी तू दर्द भी तू चैन भी तू
नाम को तेरे आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा, आवाज मैं न दूंगा। அடுத்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சியுடைய கடைசி பாடலுக்கு வந்துவிட்டோம். அதாவது டைம் இருந்தா பாடலாம், இல்லைன்னா பாட வேண்டாம் அப்படின்னு தான் நான் எப்போதுமே என்னோட பாட்டை கடைசியா வச்சுப்பேன். ஆமா, 6 மணிக்கு இங்க எப்போதுமே யோகா இருக்கும். ஸோ அதனால நான் படப்படப்படன்னு முடிக்க வேண்டி வரும். பட் இன்னைக்கு நல்ல வேலைக்கு யோகா இல்லைன்னுட்டா, ஸோ சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பாடுறேன். இது ஒரு காலத்துல ரொம்ப ஹிட்டான பாடல். இந்த பாடல் எந்த இடத்துல போட்டாலும் எல்லாரும் ஆடுவா, இல்லை சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப ஆடும். இப்போ நீங்க ஆட போறீங்களா இல்லை கடைசி பாட்டுன்னு சொன்னதுனால ஓட போறீங்களா தெரியல, பார்ப்போம். டிஎம்எஸ் பாடுறதுக்கும் நான் பண்றதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் பார்ப்போம். அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரசை. அடி என்னடி ரக்கம்மா வல்லாக்கு நடிப்பு என்னை கொலுங்குறடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி. அடியனடி ராக்கு, அடியனடி ரக்கம்மா வல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சில் கொலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி. பொருத்த மணி 5 ரூபாய்க்கு மணி மால உன் கழுத்துக்கு பொருத்த மணி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொருத்த மணி. அவ அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொருத்த மணி. சின்னானப்பட்டியிலே கண்டாங்கி எடுத்து எங்கையாலே கட்டிவிடவா. என் அத்த அவ பெத்த என் சொத்த அடிராக்கம்மா கொத்தோட முத்து தரவோ. அடி என்னடி ரக்கம்மா வல்லாக்கு நடிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு பச்சானை இழுக்குதடி. சக்கரத்தி வள்ளி குலத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. தெய்வான சக்கரத்தி வள்ளி குலத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. சொப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பி 1 2ஆக இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் ரகு என் ராஜாயி கல்யாண வைபோகமே. அட பே 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 டும் 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 பே 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 டும் 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 பே 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 டும் 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 டும். அட பே 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 டும் 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 பே 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 டும் 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 டும்.
நன்றி நிவலன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ். முதலில் நம்முள் ஒருவர் நமக்காக பாடுகிறார் என்ற உயரிய எண்ணத்தில் பெருவாரியாக இங்கு வருகை புரிந்து பாடல்களை பாடிய விதத்தில் குற்றம் குறைகள் இருப்பினும் அதை பெரிது பண்ணாமல் மன்னித்து எப்போதும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. அடுத்து சின்ன குழந்தை மாதிரி எல்லாருமா சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்றேன்னு ஓடி வந்து என் கூட உறுதுணையா இருந்து பாடல் அப்புறம் ஹியூமர் செக்ஷன் ஜோக்ஸு எல்லாருமா சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நல்லா நடத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. அடுத்து கருமமே கண்ணாயினார் என்ற பழமொழிக்கு ஏற்ப அனைத்து நிகழ்ச்சிகளையும் பக்குவமாக வீடியோ எடுத்த கவரேஜ் எடுத்து வந்த திரு கார்த்திக் அவர்களுக்கும் எமது நன்றி உரித்தார்கள். ஒளி அமைப்பு ஒழுங்காக இல்லை என்றால் எந்த நிகழ்ச்சியுமே எடுபடாது. எங்களுக்கு உறுதுணையாக இருந்து மைக் வசதிகளையும் மற்றும் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் செய்து கொடுத்த ஷம்ரித் மற்றும் புது மாப்பிள்ளை பிரதீப்புக்கு மிக மிக நன்றி. உங்களுக்கே தெரியும் புது மாப்பிள்ளை எவ்வளவு பிஸியா இருப்பான்னு. அந்த பிஸி ஷெட்யூல்லையும் அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். அவருக்கு நமது வாழ்த்துக்கள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒவ்வொரு மாதமும் பல நிகழ்ச்சிகளின் மூலம் உங்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்த முயற்சி எடுத்து வெற்றியும் கண்டு வரும் நமது ரெசிடென்ட்ஸ் ரெக்ரியேஷன் எக்ஸிகியூட்டிவ் திருமதி சௌமியாவுக்கும் கோடான கோடி நன்றி. வணக்கம். அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம். நன்றினா ஒரு புதுவிதமா கண்ணன் சாருக்கு நன்றி சொல்லணும். அது வந்து சௌமியா எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன நன்றி சொல்லியிருக்காங்க. பட் அவங்க தான் கண்ணன் வந்தான் எங்கள் கண்ணன் வந்தான் நானானிக்கு எங்கள் கண்ணன் வந்தான் ருத்ரம் என்றால் கண்ணன் வந்தான் பாட்டு என்றால் கண்ணன் வந்தான் டிராமா என்றால் கண்ணன் வந்தான் ஆர்கனைசர் என்றால் கண்ணன் வந்தான் கண்ணா புஷ்பா கண்ணா எங்கள் கண்ணா புஷ்பா கண்ணா கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல நானாய் நன்றாக நடக்கும் எல்லாம் கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல நானில் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்ல நடக்கும் எல்லாம் இல்ல. இதை விட அவருக்கு எப்படி நன்றி சொல்றது? அதாவது இந்த கங்காராவில் கண்ணன் முன்னாள் கண்ணன் பாடும்போது மாதிரி சௌமியா எதுவனாலும் கண்ணன் இல்லாம நிஜமாலே ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் கிடைக்கலன்னா நம்மளால பாட முடியாது. அது என்கரேஜ்மெண்ட், அதுவும் இந்த பெரியவாளை மதிக்கிறதுல கண்ணனை கண்டிப்பா நம்ம ரொம்ப அவர் அட்மையர் பண்ணணும். நான் பார்த்துருக்கேன் குருஜி வெங்கட்ராமன் சார் பிரதோஷத்துக்கு வரும்போதெல்லாம் அவர் கையை பிடிச்சி கொண்டு வந்து உக்காத்தி அவளோட அவளாக இருந்து நம்ம எல்லாருக்கையும் கோஆப்ரேட் பண்ணி நம்மளை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி பாடத்துக்கு ஒரு கண்ணன் வேணும். அந்த அவர் மேல ஒரு கண்ணன் நம்மளை ஆட்டி வைக்கிற மாதிரி நானில ஒரு கண்ணன் வேண்டும். அவர் என்றும் இந்த மாதிரி நன்றபடியாக குடும்பத்தோடு இருந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். முருகாச்சரணம். தேங்க்யூ வெரி மச். உங்கள் அனைவரது அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக மிக நன்றி. வணக்கம்.